Hello guys, welcome to this YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து மதகத ராஜா திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 12 வருஷம் போராட்டம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் எப்படி இருக்கு? படம் வந்து 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் இப்போ அந்த படம் வந்து ஒர்த்தபிளா இருக்கான்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்துக்கோங்க. பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதகத ராஜா திரைப்படம் ஆன்லைன் ஸ்டோரி பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். நான் ஆன்லைன் ஸ்டோரி சொன்ன உடனே நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? அட இது அறுதப்பலாசான கதையாப்பா என்னடா அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதனால வந்து நான் ஒன் ஸ்டோரி பத்தி சொல்ல போறதில்லை. ஏன்னா வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கதை, அவுடேட்டட் சீன்ஸ் இருக்கு, அவுடேட்டட் ஸ்டோரி லைன் எல்லாமே அவுடேட்டட் தான். பட் ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரே ஒரு புதுமை வந்து என்னன்னா வந்து காமெடி. 12 வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆனாலும் படம் வந்து காமெடியே பிச்சு உதறது. நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து காமெடி படமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி காமெடி படம் தப்பு தவறி வந்தாலும் நம்மள சாகடிக்கிற மாதிரி தான் காமெடி இருக்கு. ஆனா மதகத ராஜால உண்மையை சொல்லணும்னா படத்தோட காமெடி வேற லெவல். நாம தான் சிரிக்கிறேன்னு நினைச்சா பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் சிரிக்குது, எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது அந்த காமெடி. அது தேட்டர்ல சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து பார்த்து எல்லாரும் சிரிச்சு அந்த மாதிரி ஒரு படம் மதகத ராஜா. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹாப்பியா சிரிச்சு பார்த்த படம் தான் மதகத ராஜா தான். நான் மட்டும் இல்ல, கூட இருந்த எல்லாருமே சிரிச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அடாடா இப்படி ஒரு படம் தாண்டா வேற ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 12 வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்போ மக்கள் ரசிக்கிறாங்க. அதுதாங்க நீங்க வந்து ஒன்றும் புதுசா ட்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் எடுக்கணும். ஒரு மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுத்தீங்கனாலே போதும், மக்கள் அதை பார்த்து ரசிக்க போறாங்க. மதகத ராஜால எனக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் விண்டேஜ் சந்தானமரோட காமெடி ஒன்லைனர்லாம் தெரிச்சிச்சு தேட்டரில். காமெடி அதில் பொறுத்த வரைக்கும் சந்தானம் வர சீன் எல்லாமே மதகத ராஜால பெஸ்ட்டு தான். ஒவ்வொரு சீன்லையும் வந்து மிரட்டி விட்டாப்புல அவ்வளோ காமெடி சூப்பராக இருந்துச்சு. தலைவா திரும்பி காமெடினே வந்துரு அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுது. பட் ஆனால் இப்போ ஹீரோவை கலக்கிட்டு இருக்காரு, ஹீரோவே கலக்கட்டும். இருந்தாலும் 1-2 படம் இந்த மாதிரி காமெடினா சுந்தர்சி டைரக்ஷனில் மட்டும் பண்ணானா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சுந்தர்சி கேரக்டர் காம்போனா சூப்பர் ஹிட் ஆகுது. அந்த மாதிரி சுந்தர்சி டைரக்ஷனில் மட்டும் அப்பப்போ ஒரு காமெடி படம் பண்ணாரா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஹீரோவில் கலக்கட்டும், அது சந்தேகம் கிடையாது. கலக்கட்டும். ஓகே, அடுத்ததாக வந்து விஷால் அவரோட விண்டேஜ் ஸ்டைல் ஆக்ஷன்ஸ், அப்புறம் அந்த பாடி ஃபிசிக் வந்து செம்மையாக இருந்துச்சு. 8 பேக்கோ 6 பேக்கோ செம்மையாக இருந்துச்சு. அதோட எலவேஷன் சீன்ஸாக செம்மையாக இருந்துச்சு. விஷாலோட விண்டேஜ் விஷாலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து விஷால் அவர் வந்து ரொம்ப பேச முடியாது. ஏன்னா வந்து சந்தானம் அவர் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாருங்க. விஷால் அவர் தான் ஹீரோ. பட் ஆனால் ஹீரோ உண்மையான ஹீரோனா சந்தானம் அவர் தான். அவரோட காமெடி தான் இந்த படத்தில் நின்று பேசிச்சு. படத்தில் வர ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பாதி ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் வந்து நமக்கு வந்து என்னடா இப்படி இருக்கேன்னு தான் தோணும். எப்போ வந்து சந்தானம் அவர் வந்து காமெடி ட்ராக்ல இறங்குறோ அப்போ படம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படம் வந்து நிற்கவே நிற்காதுங்க. அப்புறம் மனோபலா அவரோட ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் வர அந்த சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சிரிச்சு நீங்கள் வயிறே வலிக்கும். அவருக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரியான ஒரு படமாக மதகத ராஜா அமைச்சு செமையாக இருந்துச்சு. எனக்கு மதகத ராஜா படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அஞ்சலி அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்க வர சீன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்த கதையை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதுல என் சந்தேகம் கிடையாது. வரலட்சுமி அவங்களோட கிளாமர் சீன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தெரியலாம். பட் ஆனால் வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவங்க வர ஒரு சில காட்சி காமெடி அந்த யோகா சீன்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயாண்டி அவரோட விண்டேஜ் மியூசிக், திருப்பி வாப்பா மியூசிக்கே தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பாட்டு எல்லாமே சரியான வைப்பு. அந்த மைடியர் லவ்வர்லாம் தேட்டரில் வந்து கோரஸ் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பாட்டு அதெல்லாம் திறமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கு புக்கு ரயில் வண்டி அதுவும் தரமாக இருந்துச்சு. படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே வேறு லெவல் வைப்பு தரமாக இருந்துச்சு. விஜயாண்டி அவரோட மியூசிக் பக்காவாக இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம்னு சொல்ல முடியாது, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ உள்ள மாதிரி பிஜிஎம்லாம் இருக்காது. படத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோ மோஷனுக்கு, ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கு, ஒவ்வொரு நம்ம 6 பேக் காட்டுறாப்புல விஷால் அதுக்கெலாம் வந்து இப்போனா வந்து ஒரு பிஜிஎம் போட்டு தெருக்கி விட்டுருப்பாங்க. அப்போலாம் இல்லை. அதனால் ஃபைட் சீன்ஸ் எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் பிஜிஎம் கொஞ்சம் நமக்கு என்னவா பிஜிஎம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து பழைய படம்ன்றதை நம்ம ஒத்துக்கிட்டோம். பழைய படம் இப்படி தாண்டா இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டைல் தான் டுஃப் சண்டைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து நமக்கு ஒன்றும் அது வந்து பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. ஏன்னா பழைய படம் அது அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ வந்து ஜெயிக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் காமெடி தான். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் வந்து காமெடி படம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரசிக்கிறோம், சிரிச்சு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை கொடுக்காம பழைய அரைச்ச மாதிரி அரைச்சி எதோ பண்ணி கேம் சேஞ்செல்லாம் பார்க்கும்போது அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு மதகத ராஜா. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு படம் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மக்கள் இருக்காங்க, அது உண்மை. அதனால் வந்து ஒழுங்காக படத்தை எடுத்து கொடுங்க, மக்கள் ரசிப்பாங்க. அதை விட்டுட்டு படமே ஒழுங்காக எடுக்காமல் மக்கள் வந்து படத்தை வந்து சும்மா போய் குறை சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸான படம் இங்கே வந்து ஜெயிக்குது நிற்கிதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? படத்தோட காமெடி தான். அதுவும் சந்தானம் அவரோட ஒன்லைனர் எல்லாமே தான் காமெடி. ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் சிரிச்சு என்ஜாய் பண்ணால் மக்கள் வராங்க. அங்கேயும் வந்து அவங்க மக்களை போட்டு இழுத்து அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்குது? அதான் வந்து இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுத்தா போதும், மக்கள் பார்த்து ரசிப்பாங்க. அது வந்து சந்தேகமும் கிடையாது. ஓகே, ஓவராலாக மதகத ராஜா ஒரு நீட்டான ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட். சுந்தர்சி அவரோட ஹியூமர் சென்ஸ் எல்லாமே தெரிக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே அடுத்தடுத்த படம் நிறைய இருக்குது. அரண்மனை 5 இருக்குது. அதுக்கப்புறம் வடிவேல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுற அது இருக்குது. கலகலப்பு 3 இருக்குது.
மூக்குத்தி அம்மன் 2 இருக்குது, லைனப் நிறையா இருக்குது. சுந்தர் சி அவருக்கு 2024 ஃபஸ்ட் ஹிட்டு சுந்தர் சி அவரோட படம் அரண்மனை 4. இப்போது 2025 ஃபஸ்ட் ஹிட்டு மதகத ராஜா. பொங்கலுக்கு பிளாஸ்ட். கேம் சேஞ்சர் ரீசர்ச் அதுவும் ஒழுங்காக ஓடலை. ஆனால் மதகத ராஜா நின்று பேசுது, வேறு ரோலில் ஓடும். நீ பிக்கப் வந்து எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா படம் நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி படம் வந்து போதும். 2.5 மணி நேரம் படம். அதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட நீங்கள் வந்து வயிறு வலிக்கவே சிரிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்சி எல்லாமே இருக்குது. அதனால் மதகத ராஜா இந்த பொங்கல் வின்னர்னே சொல்லலாம். இதுக்கு மேலே காதலிக்கு நேரம் மொழி வருது, நேசி பையா வருது, தருணம் வருது. இந்த 3 விட மதகத ராஜா ஃபேமிலி ஆடியன்ஸை போய் என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்க்குற பழைய படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கல் வின்னர் மதகத ராஜா தான். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசாக பேச விரும்பலை. ஏன்னா வந்து மக்கள் நீங்கள் பேசுங்க படம் பார்த்துட்டு. நான் வந்து படம் எப்படி இருக்குது இவ்வளோ தான் சொல்லிட்டேன். நீ பேச வேண்டியது உங்களோட வேலை. படம் எப்படி இருக்குது அது மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் போய் தேட்டருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஓகே கைஸ், மதகத ராஜா திரைப்படத்துக்கு ரேட்டிங் வந்து கொடுக்க விரும்பலை. ஏன்னா வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். அதனால் வந்து இந்த படத்துக்கு ரேட்டிங் வேணாம், அப்படியே ஃப்ளோவில் விட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.